மிஸ்டர் ஏஎல்வி அழகராஜன் சார், ஆலினால் அழகராஜ் அப்படிதான் சொல்லலாம். எனி இஷ்யூ ரிலேட்டட் டு ஏசி அப்படின்னா ஒன் பாயிண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது பாஸ்ட் 25 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரிச்சி மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இருக்காரு. ஸ்கூல்லலாம் ஏ அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர், அதே மாதிரி தான் எனி மீட்டிங் போனால் சார் தான் ஃபர்ஸ்ட் நம்பர். அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எப்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் சார். செடாய் ஃபோரம் உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஸோ ஒன் செகண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ. Education, Mr. Alagurajan decided to pursue his entrepreneurial dreams and focused his own firm ALB Traders with the focus on new business strategies. The company experienced rapid growth, attracting clients and dealers from various parts of Tamil Nadu. Mr. Alagurajan's hands-on approach and committed to delivering results earned him a reputation, and the ALB Traders solidified the position in the market. Throughout his career in 25 years of experience, Mr. Alagurajan has received numerous awards and accolades for his contribution of the business community. In 2010 to 2011, he received the All India #1 Dealer Award. In 2011 and 2012, #1 Dealers Award from LG. In 2013-2014, #1 Dealer Award from Voltas. In 2015-2016, #1 Retail Dealers Award Dalkin. Mr. Alagurajan's journey from a young entrepreneur to successful businessman in a testament to his resilience, various and determination. Mr. Alagurajan sir, please welcome. Very good morning, Sadai. நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து 1999. இப்போ ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் இந்த வருஷம் எங்களுக்கு. நான் தான் எங்கள் வீட்டில் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்தது. இதுக்கு முன்னாடி எல்லாமே எங்கள் வீட்டில் வேறு மெடிக்கல் அது இது மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் இதில் நான் தான் இதை பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணது. ஆண்டர்ப்ரனர்னாவே உங்களுக்கு தெரியும், அதிகாலையில் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கிற வந்து ஆண்டர்ப்ரனர். 1990 2006 வரைக்கும் எல்ஜியோட டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தோம். வந்து ஆல் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் திருச்சியில். அதுக்கப்புறம் தான் அது யோசித்தேன், சரி எல்லாருமே டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தோம், அப்போ நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டாங்க. ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் 2003 பிளான் பண்ணி தான் ஏசிக்கு மாறினேன். ஏசி க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஏசி பார்த்திங்கன்னா இங்கே எஸ்எஸ்டி மட்டும்தான் ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. அதை வந்து எல்லா கடையிலையும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த ஏசி டிஸ்ட்ரிபியூஷன். ஃபஸ்ட்டு வருஷம் ஸ்டார்ட் பண்ணப்போ 4 ஏசி தான் விற்றோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2006 பார்த்திங்கன்னா 400 ஏசி விற்றோம் வரிசை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாதிரி, அடுத்த வருஷம் 700, அடுத்த வருஷம் 1200 ஏசி, 2100. 2010 வந்து 5400 ஏசி விற்றோம் 2 மாதத்தில். ஆல் இண்டியா #1 வந்தோம் நாங்கள். இது எப்படி பண்ணோன்னா, இந்த நாங்கள் வந்து இல்லை கரூர் டு காரைக்கால் 11 டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நாங்கள் கரூர் டு காரைக்கால் எல்லா ஊர்லேயுமே ஏசினா எடுத்து வைக்க மாட்டாங்க. அது ஏசி வந்து சர்வீஸ் ப்ராடக்டாக இருந்துச்சு. அதை வந்து என்ன பண்ணேன், நான் பாக்ஸ் செல்லிங் ப்ராடக்ட் மாதிரி கொண்டு வந்தேன். எல்லா கடையிலையும் போய் இறக்கி வச்சேன். ஒரு ஊருக்கு ஒரு டீலருக்கு இறக்கி வச்சு அதை எல்லாத்தையுமே பாக்ஸ் வெளியில் இருந்தாலே ஏசி இருக்குன்னு தெரியிற அளவுக்கு வந்து அதை டெவலப் பண்ணி இன்றைக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசின்னு கேட்க மாட்டேன், ஏஎல்வின்னு கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாது. எங்கள்கிட்ட ஸ்ப்ளிட் ஏசி மட்டும் கிடையாது, அப்புறம் கமர்ஷியல் ஏசி டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் தான். கேசட்டு, டக்ட்டு, டவரு, மல்டி ஸ்ப்ளிட்டு, விஆர்எஃப் இது எல்லாமே, வோல்டாஸ், டைக்கின், ஹிட்டாச்சி, இது 3க்குமே நாங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குது. ஸ்ப்ளிட் ஏசி டீட்டெயிலாம் சொல்லணும்னா, ஸ்ப்ளிட் ஏசியில் பார்த்தீங்கன்னா எல்லா டன்னேஜ் இருக்கும். ஸ்ப்ளிட்டு 1 டன், 1.5 டன், 2 டன் எல்லாமே அது எல்லாருக்குமே தெரியும். கேசட்லேயும் அதே மாதிரி 1.5 டன், 2 டன், 3 டன், 4 டன் வரைக்கும் இருக்கும் கேசட்டில். டவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டன், 3 டன், 4 டன் மேஜராக தான் இருக்கும். டக்ட்டு பார்த்தீங்கன்னா 5.5 டன்னு, 8 டன்னு, 11 டன் இந்த மாதிரி இருக்கும். இல்லை இப்போ இந்த ஹால்ஸு, ஹோட்டல்ஸு இவங்க எல்லாருக்குமே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். கல்யாண மண்டபம் இதெல்லாம் நீங்கள் மேஜர் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு சென்னை, இங்கே திருச்சி எல்லா இடத்துலையுமே நிறைய மேஜர் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சினிமா தியேட்டர்ஸு எல்லாமே. இப்போ கூட மன்னச்சல் இப்போ நேற்று ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 200 டன். அது சகுந்தலா கல்யாண மண்டபம்னு பக்கத்தில் இருக்குது, அது முடிச்சுட்டோம் நாங்கள். அதில் இங்கே இருக்க டைல் ஷோரூம்லாம் மேஜராக பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தானி மார்பிள், விசாலா ஏஜென்சிஸ், மணி கார்பரேஷன் இவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்கள்கிட்ட இந்த ஏசி மட்டும் கிடையாது சார், ஏசியில் எல்லாமே நாங்கள் மேஜராக பண்ணுவோம். ஏஎல்வினாவே குளிரும் இல்லை, அது இல்லாமல் ஃப்ரீசர்ஸ் பண்ணுறோம், விசி கூலரு, வாட்டர் கூலரு,
வாட்டர் டிஸ்பென்சரு, ஐஸ் மேக்கர்ஸ் எல்லாம் இருக்கும். ஐஸ் மேக்கர் அந்த பார்லலாம் ஐஸ் எல்லாம் இருக்கும். அந்த அது பார் ஃப்ரீசர்ஸு, கன்ஃபெக்ஷனரி ஷோகேஸு, ஜூஸ் டிஸ்பென்சர்லாம் இருக்குது. அவர் A2 மில்க், A2 டைரிக்கெலாம் வாங்குவாங்களாம், அந்த மாதிரி அது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கூலிங் ப்ராடக்ட் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹோட்டலுக்குள்ளே இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி மேரியாட் இந்த ஹோட்டலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு அந்த இது ஸ்டோரேஜ் வைக்கிறது, அந்த இதெல்லாம் க்ரீமெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறது. அப்பப்போ எடுத்து என்ன சிக்கன் 65 எது கேட்டாலும் அந்த கிரேவியெல்லாம் ரெடி பண்ணுறது இதில் தான் இருக்கும். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ நாள், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பீர் மேக்கரு, இது பேக் பாரு, இதெல்லாம் விசி கூலரு, இது கேக் ஷாப்லலாம் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஐஸ்கிரீம் மேக்கர், இதெல்லாம் விசி கூலர்ஸ் சார். இதெல்லாம் விசி கூலர்ஸ் வந்து எல்லா டைப்பில் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீசர்ஸ் இருக்குது. ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்கும். கிளாஸ் டாப் இருக்கும், ஹாட் டாப் இருக்கும். அது மாதிரி எல்லா கூலிங் சொல்யூஷன்ஸுமே எங்கள்கிட்ட இருக்கும். இது பண்ணலாம். இது எல்லாமே விசி கூலர் டைப் தான். சிங்கிள் டோர், டபுள் டோரு எங்கள்கிட்ட. இது எல்லாமே ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாமே இருக்கும். எங்களோட சிஸ்டர் கன்சர்ன் வந்து எதுனா ஜியோ மார்ட் ஒன்று வச்சுருக்கோம். மினிசோவும் எங்களுக்கு தான். தேங்க்யூ.